நேர்களை வெற்றிகரமாக தனது பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது நிசார் செயற்கைக்கோள். இந்த GSLV F-16 வெற்றிகரமாக தனது பயணத்தை இன்னும் சரியாக சொல்ல போனால் ஒரு 10-15 நிமிடங்களில் அந்த ஆர்பிட்டில் அதனுடைய இருப்பிடத்தை சென்று அடைய இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நேரலையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்முடைய விண்வெளி ஆர்வலர் கவியரசு இணைகிறார். கவியரசு வணக்கம். இதுவரைக்கும் நாம திரையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் நமக்கு உணர்த்துவது என்ன? சரியான திசையில தான் போயிட்டு இருக்கோமா? வணக்கம் பார்த்திபன். இப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேர்ட் ஸ்டேஜ், அதாவது GSLV மொத்தம் 3 அடுக்குகள் இருக்கும். அதுல 3வது ஸ்டேஜ் தான் கிரையோஜெனிக் ஸ்டேஜ் அப்படிம்போம். இப்ப அந்த கிரையோஜெனிக் ஸ்டேஜ் அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் அதோடைய கிரையோஜெனிக் முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அதோடைய இது ஃபியூவல் எக்கானமி ரொம்ப அதிகம். அதாவது நீங்க ஸ்பெசிபிக் பல்ஸ் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த கிரையோவுக்கு அதிகம். அந்த கிரையோ தான் இப்போ ஆபரேஷன் ஆயிட்டு இருக்கு. நீங்க திரையில பாத்துக்கிட்டு இருக்கிறது அந்த கிரையோஜெனிக்கோடைய ஒரு ஸ்டேஜ் தான். அது இப்ப சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதன் மூலமா அதோடைய இலக்கை அது துல்லியமா அடையும். பார்த்திபன், இந்த செயற்கைக்கோள் எப்படி செயல்பட இருக்கிறது அப்படின்றது ரொம்பவே ஒரு கியூரியஸான ஒரு விஷயமா மாறி இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் நாம பார்த்த செயற்கைக்கோள்கள்ல இருந்து ரொம்பவே மாறுபட்டு இருக்குது. இதனுடைய வடிவமைப்பு, அந்த குடை மாதிரியான வடிவமைப்பு, இந்த மெஷ், இதெல்லாம் இதனுடைய பயன்கள் என்ன? இது எப்படி செயல்பட இருக்கிறது? பார்த்திபன், இது ஒரு சிறப்பான கேள்வி. நேயர்களுக்கு எல்லாருக்குமே இந்த கியூரியாசிட்டி இருக்கும். எல்லாருமே நிசார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அப்படி என்னதான் ஆக்சுவலா இதுல நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கும். இதுல நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேணா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரேடார் எப்படி தொழில்நுட்பம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு அடிப்படை நமக்கு தேவைப்படுது. இப்ப நம்ம வௌவால்கள் எல்லாம் இருட்டுல செயல்படும் இல்லையா, வாயிலிருந்து ஒரு ஒளியை எழுப்பி அந்த ஒளியானது ஒரு செவுத்துல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரதை வச்சு அதோடைய தொலைவு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கும் இல்லையா. இதே பிரின்சிபல் தான் நம்மளுடைய ரேடார்ல ஒர்க் ஆகுது. ரேடார்ல அதோடைய இதுக்கு வௌவால்கள் எழுப்பக்கூடிய அந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸுக்கு பதிலா இதுல ரேடியோ ஃப்ரீக்வன்சி, அதிக அதிர்வெண்கள் கொண்ட ரேடியோ கதிர்களை நம்ம முதல்ல அங்கிருந்து எமிட் பண்ணுவோம். இது எல்லாமே பூமியில எந்த இடத்துல படணும் நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல போக்கஸ் பண்ணி நம்ம அனுப்பும் போது அதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வர சிக்னலை வச்சு அந்த நிலத்தோடைய தன்மைகளையும் அந்த நிலத்தோடைய பண்புகளையும் நம்ம வகைப்படுத்தலாம். இதுதான் ரேடாரோடைய ஒரு நார்மல் பிரின்சிபல். இப்ப இதுல குறிப்பா இந்த சிந்தட்டிக் அபர்ச்சர் ரேடார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு கேமரா எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். அந்த கேமராவில பிக்சல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்ப ஒரு ஹை டெபினிஷன் வீடியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா 1024 கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி இந்த கேமரால இருக்கிற பிக்சலுக்கு பதிலா இந்த சிந்தட்டிக் அபர்ச்சர் ரேடார்ல ஒரு பிக்சலுமே ஒரு ஆண்டனாவா செயல்படும்.